நெபுலைசர் வைக்கும்போது பேரண்ட்ஸ் பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன சார்? ஏப்பா நீ ஒரு டாக்டர் தானே, என் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நெபுலைசருக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டேப் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. டேப் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. டாக்டர் சொன்ன மெடிசன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அது கூட நார்மல் சிலின், மெடிக்கலில் நார்மல் சிலின் விற்கும். எவ்வளோ மெடிசன் சொல்கிறாங்களோ அது கூட 3 ml நார்மல் சிலின் விற்கணும். டெலிவரி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 4 ml இருந்தால் தான் நல்ல புகை வரும். அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா நெபுலைசர் வச்சதுக்கப்புறம் இது க்ளீன் பண்ணணும். நார்மலாக ஒரு ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணிட்டு லேசான வெயிலில் காய வைக்கணும், இல்லைனா இன்ஃபெக்ஷன் வந்துடும். தேர்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இந்த நெபுலைசர் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். குழந்தைங்க படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு படுத்த மாதிரி வைக்கக்கூடாது. ஒருவேளை குழந்தை படுத்திருக்காங்கன்னா ஒரு 45 degrees ரைஸ் பண்ணி அட்லீஸ்ட் மாஸ்க் இப்படி இருந்தால் மட்டும்தான் போய் மருந்து நல்லா வேலை செய்யும். நெக்ஸ்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா 5 to 10 minutes வச்சா போதும், 20 minutes வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண மூக்கு சளிக்கு புகை மருந்து வைக்கலாமா சார்? கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ஒருவேளை குழந்தைக்கு சளி வரப்ப கர்கர் சத்தம் கேட்குது, வீசிங் மாதிரி வருது அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு மட்டும் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனோட நெபுலைசர் வைக்கலாம். சாதாரண மூக்கு சளிக்கு நெபுலைசர் அட்வைசபிள் கிடையாது. நெபுலைசர் வீட்ல வைக்கலாமா சார்? கண்டிப்பாக வைக்கக்கூடாது. 5 வயசு கீழே குழந்தைகள் கண்டிப்பாக வைக்காதீங்க. 1 year கீழே குழந்தை கண்டிப்பாக ஆக்சிஜன் இல்லாமல் நெபுலைசர் வைக்காதீங்க. ஒருவேளை நான் வீட்டில் தான் வைப்பேன் அப்படின்னா அதுக்கு வேற ஒரு மிஷின் இருக்கு. இது வந்து ஸ்பேசர் வித் மாஸ்க் இருக்கு. இதுக்கு மருந்து கொடுப்பாங்க. இதுக்கு ஆக்சிஜனோ எதுவும் தேவையில்லை. இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அமேசான்ல மீஷோல ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லையும் வாங்கி வச்சுட்டு சார் மருந்து கொடுங்க நான் வீட்டில் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அன்பு தொல்லை கொடுக்காதீங்க தயவு செய்து ப்ளீஸ். டியர் பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், நெபுலைசர் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.